தங்கம் விலை வரலாறு காணாத அளவில் உயர்வு. முதல் முறையாக ஒரு சவரன் 60,000 ரூபாயை தாண்டியது. 22% வரை ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்வது தொடர்பாக மத்திய குழு இன்று முதல் ஆய்வு. பிற்பகலில் தஞ்சை மாவட்டத்தில் ஆய்வை தொடங்குகின்றனர். அரிசி விலை கிலோவுக்கு 10 ரூபாய் வரை குறைவு. கர்நாடகா ஆந்திராவிலிருந்து வரத்து அதிகரிப்பு. தமிழ்நாட்டை பற்றாக்குறை மாநிலமாக மாற்றியது அதிமுக அரசுதான் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு திவாலாக வேண்டும் என்பதுதான் இபிஎஸ்ஸின் எண்ணமா என்றும் கேள்வி. மத்திய அரசின் ஓர வஞ்சனைகளை மீறித்தான் தமிழ்நாட்டை முன்னேற்றி வருவதாக முதலமைச்சர் விளக்கம். மகளிர் உதவித்தொகை தருவது வெட்டிச் செலவா என்றும் இபிஎஸ்ஸுக்கு கேள்வி. பெரியாரை அவதூறாக பேசிய சீமானின் வீட்டை முற்றுகையிட முயற்சி. பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் கைது. பிரபாகரனுடன் தான் உள்ள புகைப்படம் போட்டோஷாப்பா என்ற கேள்விக்கு சீமான் பதில். குற்றம் சாட்டியவரை ஒரே ஒரு முறை மட்டுமே பார்த்துள்ளதாக விளக்கம். அவர் யாரு? முதல்ல அவர் யாரு? 15 வருஷம் எங்கே போய் படுத்துக்கிருந்தாரு? இவர் எதுக்கு அந்த போட்டோவை வெட்டி ஒட்டி கொடுக்கணும்? அதுக்கு தேவை என்ன? எங்கிருந்து எடுத்தாரு அந்த படத்தை? எப்படி வெட்டி கொடுத்தாரு சொல்லுங்க. அவர் என்னை முதல்ல நேரில் பார்த்துக்காரா, பேசியிருக்காரா? எங்கே வர சொல்லி கூட்டிட்டு வாங்க. வர சீமான் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்க முடியாது. கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். பெங்களூரில் பேருந்துக்கு காத்திருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை. இருவரை கைது செய்து காவலர்கள் விசாரணை. திருவண்ணாமலை தீபமலை மீது ஆபத்தான நிலையில் உள்ள 40 டன் பாறையை உடைக்கும் பணி தொடக்கம். ஏற்கனவே மண் சரிவு ஏற்பட்டதால் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடத்தும் அதிகாரியாக ஸ்ரீகாந்த் பொறுப்பேற்பு. கர்நாடகாவை சேர்ந்தவரின் வேட்புமனு ஏற்கப்பட்ட விவகாரத்தில் அதிகாரி மணிஷ் மாற்றம். சென்னை, மதுரை உள்ளிட்ட நகரங்களில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர் சங்கமான சிஐடியு போராட்டம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தல். சென்னை மாம்பாக்கத்தில் மதுபான கூடத்தில் ஊழியர்களுக்கு அரிவாள் வெட்டு. குடித்துவிட்டு ரவுடிகள் வெட்டிய பதற வைக்கும் காட்சி. சென்னையில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக திமுக எம்பி கதிர் ஆனந்த் ஆஜர். கடந்த 3ஆம் தேதி சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், ரொக்கம் தொடர்பாக விளக்கம் என தகவல். இந்திய பணியாளர்கள் அதிகம் பயன்படுத்தும் H1B விசா நிறுத்தப்படாது. திறமையானவர்களை அமெரிக்கா வரவேற்பதாக அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் விலை வரலாற்றிலேயே இல்லாத உச்சமாக ஒரு சவரன் 60,000 ரூபாயை கடந்து விற்பனையாகிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 75 ரூபாய் உயர்ந்து 7,525 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஒரு சவரன் தங்கம் 600 ரூபாய் உயர்ந்து 60,200 ரூபாயாக புதிய உச்சம் தொட்டுள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 104 ரூபாயாக தொடர்கிறது. கட்டி வெள்ளி விலை கிலோ 1,04,000 ரூபாயாக உள்ளது. ஆபரண தங்கம் விலை கடந்த 1920ஆம் ஆண்டு ஒரு சவரன் வெறும் 21 ரூபாயாக இருந்தது.
1000 ரூபாய் என்ற மைல்கல்லை தங்கம் விலை எட்டவே 60 ஆண்டுகள் எடுத்தது. 2009ஆம் ஆண்டுதான் தங்கம் முதல் முறையாக 10,000 ரூபாயை எட்டியது. அடுத்த 7 ஆண்டுகளில், அதாவது 2016ஆம் ஆண்டுதான் தங்கம் விலை 20,000 ரூபாயை தொட்டது. இதேபோல் தங்கம் விலை 30,000 ரூபாயை கடந்த 2020ஆம் ஆண்டு எட்டியது. 40,000 என்ற மைல்கல் 2022ஆம் ஆண்டு எட்டப்பட்டது. அடுத்த 2 ஆண்டுகளில், அதாவது கடந்த ஆண்டு மார்ச் 28ஆம் தேதி முதல் முறையாக 50,000ஐ தொட்டது. அடுத்த ஓராண்டுக்குள் தங்கம் விலை 60,000 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பற்றாக்குறை மாநிலமாக மாற்றியது அதிமுக அரசுதான் என குற்றம் சாட்டிய முதலமைச்சர், தமிழ்நாடு திவாலாக வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியின் எண்ணமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். கள ஆய்வு பயணமாக சிவகங்கை சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு கலைக்கல்லூரியில் 12,304 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். பின்னர் மேடையில் பேசிய அவர், திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி வாய்க்கு வந்தபடி பேசுவதாக குற்றம் சாட்டினார். அவர் இன்னொரு கட்சி தலைவர் அறிக்கையை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அதை அவர் வெளியிட்டு இருக்கிறார், படிச்சுக்கிட்டு இருக்கிறார், பேசிக்கிட்டு இருக்கிறார். பொய்களாலும் அவதூறுகளாலும் நம்ம வீழ்த்த முடியுமான்னு பார்க்கிறாங்க. உண்மையிலே இன்னைக்கு பேசுற எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆட்சி காலத்துல தமிழ்நாடு என்ன நிலைமையில இருந்துச்சு? 2011 திமுக ஆட்சி காலத்துல உபரி வருவாய் மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டை 2013ஆம் ஆண்டு முதல் பற்றாக்குறை மாநிலமாக ஆக்கினது அதிமுக அரசு. 2017-19 ஆண்டுகள்ல இந்தியாவிலேயே அதிக அளவு வருவாய் பற்றாக்குறை மாநிலமா தமிழ்நாட்டை தத்தளிக்க விட்டாங்க. அவங்க முழுது வளைஞ்சு சேவை செஞ்ச அவங்களுக்கு இணக்கமான ஒன்றிய அரசு இருந்துச்சு. அப்பவும் எதையும் கேட்டு பெறல. அரசின் எந்த திட்டங்களை எடப்பாடி பழனிசாமி வெட்டி செலவு என கூறுகிறார் என கேள்வி எழுப்பிய முதலமைச்சர், அவர் போடுகின்றன எல்லா கணக்கும் தப்பு கணக்கு என்று விமர்சித்தார். ரொம்ப சாதாரணமா தமிழ்நாடு திவால் ஆயிடுச்சுன்னு சொல்றாருன்னா, தமிழ்நாடு திவால் ஆகணும் என்பதுதான் அவருடைய எண்ணமா என்று கேட்க தோணுகிறது. இன்னொன்று சொல்லுகிறார், அரசு செய்கிறதெல்லாம் வெட்டி செலவா. வெட்டி செலவு எதை சொல்றாரு? மகளிர் தொகையை சொல்லுகிறாரா? காலை உணவு திட்டத்தை சொல்றாரா? எதை கொச்சப்படுத்தி இப்படி பேசுகிறார்? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களே, எங்களுக்கு தெரியும் எந்த செலவு செஞ்சா மக்களுக்கு நன்மை என்பது எங்களுக்கு தெரியும். உங்க நிர்வாகத்தை மக்கள் ஞாபக மறதியால மறந்திருப்பாங்க. தப்பு கணக்கு போடாதீங்க. எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, நீங்கள் போடுகிற எல்லா கணக்கும் தப்பு கணக்கு தான். எடப்பாடி பழனிசாமி இருட்டில் அமர்ந்து கொண்டு அமாவாசையை தேடிக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் கூறினார். திமுக ஆட்சிக்கு 13 அமாவாசை தான் இருக்குன்னு என்று சொல்லி காலண்டரை கீழ்ச்சிக்கிட்டு இருக்கிற போறோம். அதான் இன்னைக்கு அவருடைய வேலை. போ அவர் இருட்டில் உட்கார்ந்து அமாவாசை எண்ணிக்கிட்டு இருக்காரு. இருக்கட்டும், பரவாயில்ல. நாம் மக்களுக்கான நன்மைகளை எண்ணி திட்டங்களை செயல்படுத்துவோம். மக்களோட மகிழ்ச்சியை மட்டும் எண்ணி பார்ப்போம். மத்திய அரசு திட்டத்திற்கு மாநில அரசு நிதிதான் செலவிடப்படுவதாக முதலமைச்சர் கூறினார். இந்நிலையில் சிவகங்கை மாவட்டத்தில் கல்லூரி மாணவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்தார். அப்போது அரசின் திட்டங்களால் அடையும் பயன்கள் குறித்து மாணவிகள் முதலமைச்சரிடம் கூறியதை தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் பகிர்ந்துள்ளார். மசோதா